இனிமே என்ன நீங்க தமிழர் கொள்கை தமிழர் ஆளணும். யார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஈழம் தமிழர். ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிகாரத்தில் இருந்தபோதுதான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தமிழ் தெரியாவிட்டாலும் ஆங்கிலத்தில் தேர்வதை நீ இல்லவா ஆகலாம், ஆலை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நீ அதிகாரியாக ஆகாத சட்டத்தை கொண்டு வந்ததை இதே ஈழத்தமிழன் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அரசு மறுக்க முடியுமா? தமிழ் தெரியாதையும் நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அதிகாரியாக முடியும், காவல்துறையில் அதிகாரியாக முடியும். இந்த பூமி பங்கில் வேற எங்க இருக்கீங்களா? கர்நாடகாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, தெலுங்கானாவில் இருக்கா? தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு 2 மாநிலம் இருக்கிறது தற்போது, தெலுங்கானா, ஆந்திரம். ஆனால் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட மக்கள் தெலுங்கானாவில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற முடியாது. 2 பேரும் தெலுங்க. ஆந்திர மண்ணில் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு ஆந்திராவில் 80% முன்னுரிமை. தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கனுக்குத்தான் தெலுங்கானாவில் 80% முன்னுரிமை. ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே தெலுங்க. ஆனால் தமிழர் மட்டும் பிரிச்சவன் வரலாம், போராடலாம், ஏறி மிதிக்கலாம். இதுக்கெல்லாம் இவ்வளவு கத்த தேவை. வடவர்கள் தானே, மனிதர்கள் தானே, இன்னும் பேசலாம். நம்ம அக்காமார்கள் நம்ம அண்ணன்மார்கள் உடம்புனாலே பெரிய பிரச்சனை தம்பி வந்து எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் ஒரு உண்மையை சொல்றோம், உள்வாங்கி போங்க. வரலாற்று உண்மை. பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருந்தது. பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு அதிகாரத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு அல்ல. பாலஸ்தீனிய மக்கள் என்கிற ஒரு தேசிய மக்களுக்கான ஒரு தாயகம். வரலாறு கொண்டு 12 காலமாக ஒரு தாயகமாக பாலஸ்தீனத்துக்கு இந்த நாடு பாலஸ்தீனம். என்னாச்சு? யூதர்கள் ஏழையாக அகதிகளாக பாலஸ்தீனத்துக்குள்ள குடிபெயர்ந்தார்கள். பாலஸ்தீனர்கள் அகதிகள், ஆளவற்றவர்கள், வழியில்லாதவர்கள் அகதியா வந்துட்டான். ஆங்கிலத்துக்கு போக அனுமதித்தார்கள். ஆனால் பின்னால் வரலாறு எப்படி மாறி போனது? எந்த பாலஸ்தீனத்துக்குள் அகதிகளாக யூதர்கள் நுழைந்தார்களோ அதே யூதர்கள் பாலஸ்தீனத்தை முழுமையாக ஆக்கிரமித்து ஆதிக்கம் செலுத்தி சொந்த தாயகத்தில் பூர்வ குடிகளான பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனியர்கள் இன்றைக்கு அகதிகளாக சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஓட அணியில உலகெங்கும் பரவி ஓடலாம் பாலஸ்தீனிய மக்கள். வரலாறு நமக்கு சொல்லுச்சு. இன்னொரு செய்தி சொல்றேன். பிரிட்டிஷ் ஆளுமைக்கு கீழ் இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து என்கிற ஒரு நிலம், ஸ்காட்லாந்து என்கிற ஒரு தேசிய இனம் பிரிட்டிஷ் ஆளுகைக்குள்ள இருக்கு. அவர் நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஸ்காட்லாந்து மக்கள். நாங்கள் ஒரு தனித்த தேசிய இனம், எங்களை தனிநாடாக பிரித்து விடுங்கள் என்று தனிநாடு கோரிக்கை வைத்து விடுதலை கோரி போராடலாம் ஸ்காட்லாந்து மக்கள். என்ன நடக்கிறது? 2014 வேறு வழியில்லாமல் பிரிட்டிஷ் அரசு வாக்கெடுக்கிறது. வெறும் 10% வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து மக்களின் நூற்றாண்டுகால கனவு, விடுதலை கனவு தோற்றுப்போம். ஏன்? ஸ்காட்லாந்தில் பிரிட்டிஷ் அரசு ஏற்கனவே அதிகப்படியான அயலார்களை குடியேற்றிவிட்டார்கள். அசாம், பாரா, பள்ளத்தாக்கை எங்களுக்கு தனி மாநிலமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று பீகாரிலும் பங்காளிகளும் இன்றைக்கு போராடலாம். யார் சொத்து? அசாம் மக்களின் சொத்து. வெளி மாநிலத்தவர்களுக்கு அதிகமாக உள்ள விடும்போது சொந்த தாயகத்தில் சொந்த நிலத்தில் நெய்யும் நாடும் அகதியாகும் என்பதை என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு இந்த வெளி மாநிலத்தவர்கள் தமிழரை அடிக்கிறான், தமிழர் உடமைகளை அடிக்கிறான், விடுங்கிறான். அந்த துணிகரா இன்றைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் சரவணனை வெளிமாநிலத்தில் கொலைகளை விடுத்த கும்பல் அடித்து கொள்ளலாம். கும்படி பூண்டியில் கடந்த நாளும் ஒரு சிறுமியை காம எச்சையோடு பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கலாம். இப்படி தொடர்ந்து தமிழர் நிலத்தில் அச்சுறுத்தல் உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் சீமான் தம்பிகளும் இப்படியே என்று பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக அவர்களின் வருகையை கட்டுப்படுத்தும், இன்னர்களின் பெருமத்தை நடைமுறைப்படுத்தணும். இல்லை, நாங்கள் இதை கண்டுகொள்ள மாட்டோம். தமிழர் சிக்கல் எங்களுக்கான சிக்கல் என்று நீங்கள் கலந்து போனால் இனி இந்த மண்ணில் எந்த மூலையில்
தமிழரை வெடி வடமாநிலத்தவன் அடித்தாலும் சேலத்தில் வடமாநிலத்தை சீமான் தம்பிகள் அடிப்பான். முன்னாடி பேசுனீங்க ஐயா கூட சொன்னாங்க, இங்க வீரபாண்டி ஆறு நகரம் ஒரு நகரம் இருக்கு, அங்க முழுக்க முழுக்க வடமாநிலத்தவன் இருக்கான். என்ன வீரபாண்டிய நகரம், மயில் நகரம், இன்னும் கொஞ்ச நாள் ஜெயில் நகரம் ஆகும். அவ்வளவு அச்சுறுத்தலோடு இருக்கும். அத்தனை தொழில் வாய்ப்புகள், வணிக வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், கல்வி உரிமை அத்தனையை வரிச்சுட்டான். நீ நினைச்சுட்டு இருக்க இங்க வந்து கலாச்சிருக்கோம் வடமாநிலத்துக்காக. அவன் தான் நேரடியாக நம் வளங்களை நம் வளங்களை சுரண்டன்னு நினைக்கிற. அப்படி இல்லை, வேளாண்மை செய்யக்கூடிய நம் பெற்றோர்கள் வேளாண் விழுதுகள் அவன் நினைக்கிறான், நான் சொந்த நிலத்தில் நான் உழுது வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறேன், அதில் வரக்கூடிய வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் வர்த்தகம் செய்தால் சந்தையில கொண்டு வந்து விற்பனை செய்தால் அதில் வரக்கூடிய லாபம் பணத்தை நினைக்கிற. ஆனால் வேளாண்மை தொழிலில் கூட வடமாநிலத்தவர்கள் ஆக்கிரமிச்சுட்டான், ஆதிக்கம் செலுத்தான். எப்படி வேளாண் தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய இடுபொருள், உரம், இதனுடைய உற்பத்தி, இதனுடைய வர்த்தகம் அத்தனையும் வடமாநிலத்தவன் ஆதிக்கம் செலுத்தான். அப்பே என் சொந்த நிலத்தில் நான் வேளாண்மை செய்தாலும் அதற்கான மறுநாள் வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு போகிறது என்பதை புரிந்துள்ளனர். இந்தியாவிலேயே அதிகமான முட்டை உற்பத்தி, இந்தியாவிற்கே முட்டையை ஏற்றுமதி செய்யக்கூடிய மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். பெருமையா பேசுவோம், முட்டை உற்பத்தி அதிகமாக நடக்குது, பெருமையா பேசுவோம். ஆனால் அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோழி பண்ணையாளர்கள், முட்டை உற்பத்தி முதலாளிகள் போராடலாம். ஒரு முட்டைக்கு 50 பைசா கிடைச்சா போதும். வாழ வழி இல்லாமல் கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள், கோழி முட்டை உற்பத்தியாளர்கள் அங்கே பண்ணையை எடுத்து ஓடுறான். ஏன்? ஒரு முட்டைக்கு 50 பைசா கிடைச்சா போதும் நடத்தினார். ஆனா முட்டை 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த விலை கொடுத்து நான் வாங்குறேன். இந்த காசில் 50 பைசா தமிழ்நாடுக்கு போகிறதுனா அப்ப எவன் வீட்டுக்கு போறது? ஏன்? கோழி தீவனம் முதல் கொண்டு முட்டை உற்பத்திக்கான அத்தனை விடுமுறைகளையும் வடமாநிலத்தவன் தான் உற்பத்தி செய்யறான், அவன் தான் வர்த்தகம் செய்யறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் வாய்ப்புகளையும் வர்த்தக வாய்ப்புகளையும் அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். நாம் இனியும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த மண்ணில் நாம் அகதிகளாக மாறுவதை எவராலும் தடுக்க முடியாது. நாங்கள் உறுதியாக சீமான் தம்பிகளும் இதை காத்து நின்று தடுத்து நிறுத்துவோம். இந்த பேரவர்களை உணர்ந்து இதை புரிந்து கொண்டு, இந்த அரசியலை புரிந்து கொண்டு இருக்கலாம். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலர் நாளைக்கு அரசு சொல்லும். நான் தமிழர். நன்றி. அடுத்ததாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் அண்ணன் அருள்நிலன் அவர்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. தமிழர்கள் உலகத்தின் எல்லா திசைகளிலும் பரவி வாழ்கிறார்கள். ஆனால் வரலாறு இல்லை. ஏனெனில் பகுத்துண்ணும் பல்லுயிர் ஓம்புதல் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர்கள். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த பூமி பந்தில் வாழ்கிற எல்லாரையும் நேசித்து வாழ பழகி ஒரு தேசினத்தின் மக்கள், அறத்தின் வழியாக, ஒழுக்கத்தின் வழியாக, சத்தியத்தின் வழியாக இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை கற்பித்த ஒரு தேசினத்தின் மக்கள் இன்று எல்லா திசைகளிலும் அடிபட்டார்கள், பொறுத்துக் கொண்டோம். ஆனால் தங்களின் தாயகமான தமிழர் தேசத்திலேயே அடிபடுவது என்பது இந்த தேசியத்துக்கு ஒரு அவமானமான சூழல். இந்த நெருக்கடியான சூழலில் அடுத்த 20 ஆண்டு காலத்துக்குள், அடுத்த 50 ஆண்டு காலத்துக்குள் ஒட்டுமொத்த நிலமும் பறிபோய்விடும் என்ற சூழலில் நாம் எல்லாம் வந்து நிற்கிறோம். தம்பி சரவணனின் படுகொலை ஏதோ ஒரு தனிநபரின் படுகொலை அல்ல, ஒரு தேசியத்தின் மீதான அத்துமீறல் படுகொலை. சரவணன் மீது வீசப்பட்ட செங்கல் தமிழர் தேசியத்தின் மீது வீசப்பட்ட செங்கல். அந்த இன உணர்ச்சியும் மான உணர்ச்சியும் இருக்கிற கூட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அந்த இன உணர்வும் மான உணர்வும் இருக்கிறது. ஏன் இதே இடத்தில் சரவணனின் படுகொலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராடவில்லை? ஏன் இதே இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் போராடவில்லை? ஏனெனில் அங்கிருக்கிற தமிழருக்கு இன உணர்வும் மான உணர்வும் இல்லை. காசு, பணம், துட்டு, கோற்று, கோழி பிரியாணி என்று சங்கிப்போன ஒரு கூட்டத்தில் ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்தில் இங்கு நிற்கிற இந்த 300 பேர் தான் மானத்தமிழர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எக்காலத்திற்கு இடைவெளியை நகர்த்தினாலும் வரலாற்றை கற்று தெளிவு பெற்றவர் தேசியத்தின் பிள்ளைகளாக நாம் வந்து நின்று
இந்த பூமி பங்கை கட்டி ஆண்டவர்கள் எங்களுக்கு இருக்கிற சில நிலப்பரப்பை பாதுகாத்து நிற்போம் என்ற உறுதியோடு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம். நாம் இவர்களுக்கு எச்சரிப்பது என்ன? ஆஸ்திரேலிய நாட்டின் இளவரசன் பிரான்சிஸ் செர்பிய நாட்டு மாணவனால் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறான். அந்த ஒற்றை கொலை முதலாம் உலகப் போரை உருவாக்கி நிறுத்தியது. பல லட்சக்கணக்கான உயிர்கள் செத்து விழுந்ததற்கு காரணம் ஒரே ஒரு கொலை. நாங்கள் இந்த ஆட்சியாளருக்கு சொல்வது ஒன்றுதான், சரவணனின் படுகொலை இத்தோடு நிற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒரு உள்நாட்டு போர் வெடிக்கும். அது இந்தியாவையே சிறக்கும். செய்ய மாட்டோம்னு இருக்காங்க. பிரபாகரனின் பிள்ளைகள் செஞ்சுட்டு போயிடுவோம். ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க இதை சும்மா ஆவணப்படுத்துறது, இதை அப்படியே தமிழர்கள் விட்டுட்டு போயிடுவா. தம்பியை கொலை செய்ததற்கு காரணம் தம்பி மேலாளராக இருந்து அந்த வட இந்திய தொழிலாளிகளுக்கு சம்பளம் தருகிறார். அந்த சம்பளத்தை வாங்கும் போது கொஞ்சம் தொகை அவர்கள் பணியில் காரணமாக வந்ததற்காக தொகையை பிடித்துக் கொள்கிறார். அது அவருக்கு வழங்கப்பட்ட பணி. முதலாளி சொன்னதை கேட்கிறார். அப்படி தொகையை கொஞ்சம் பிடித்துக் கொண்டதற்காக ஒரு வாக்குவாதம் தொடர்ந்தது. அந்த வாக்குவாதத்தின் முடிவில் அந்த வட இந்திய தொழிலாளிகள் தம்பியை அடித்துக் கொள்கிறார்கள். இப்ப வழக்கை எப்படி போடுறாங்க தெரியுமா? வழக்க தம்பியை குற்றவாளியாக்குறான். வழக்கோட உண்மை சாரம் என்ன? தம்பி பணம் தர அந்த பணத்தை உயர்த்தி கேட்கிற சம்பளத்தை சம்பள சிக்கல்ல அடிச்சு கொண்டுட்டான். ஆனா வழக்கு தம்பியை குற்றவாளியாக்குறான். ஏன்? அப்பதான் தமிழ்நாடு வெளியே ஒரு இன போராட்டமா மாறாது. தம்பி மேலே குற்றவாளி அடித்தான், செத்தவனே குற்றவாளி அடித்தான். நீங்க எல்லாம் ஒரு பெரிய அறிவாளி. செத்தவன் வேற கட்சிக்காரன் இல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரன். எவனை வேற ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியாது. சரியா? ஏனென்றால் இது ஒரு மானகட்ட ஈனங்கட்ட அரசு. இது இந்த இனத்துக்கான அரசு இல்ல. அதனால் இதை மறைமாற்றம். டிஎஸ்பி சொல்லி எஸ்பி சொல்லி இந்த வழக்கை மறைமாற்றம். எப்படி? இவர் ஐயா, இந்த எங்க டாடி அப்பா இருக்கிற டாடி, குடியார டாடி, டாஸ்மாக் மாடல் டாடி, கஞ்சா மாடல் டாடி இருக்கிறார். அந்த கஞ்சா மாடல் டாடி, அந்த டாடி சொல்றார், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும். துருப்பிடிச்ச கரம், அது ஒரு துருப்பிடிச்ச கரம். எங்க இரும்பு கரம்? காவல்துறையை வட இந்தியர்கள் விரட்டி வைத்து அடிக்கிறது. காவல்துறையை காப்பாற்ற மக்கள் அந்த துருப்பிடிச்ச கரம் தமிழை காப்பாற்றுமா? காவல்துறையை அடித்தா வட இந்தியன் அது யாராவது கேட்டானா? கேட்கல. ஏன்? இவன் எனக்கான அரசு இல்ல, என் இனத்துக்கான அரசு இல்ல. எனக்கான அரசுனா இனத்தை பிடிச்சுக்கோ. பீகாரியை சேர்ந்தவர் யாரோ ஒரு 4 பேர் தமிழர்களால் தாக்கப்பட்டார்கள். ஒரு வதந்தி செய்தி. பீகாரை சார்ந்த ஒரு யூடியூப் ஒரு பையன் தமிழ்நாட்டில் பீகார்கள் 4 பேர் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு வதந்தியை பரப்புறார். இந்தியா முழுவதும் அந்த வதந்தி பரவுது. அப்ப பீகார் சட்டமன்றத்தில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு பீகார் முதலமைச்சர் அந்த குழு அமைக்கிறார். அந்த குழு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள மாநில சுயாட்சி குடும்ப இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தமிழகத்துக்குள் அத்துமீறி பீகார் ஆட்சியாளர்கள் பீகார் அந்த விசாரணைக்குழு உள்ளாடும் போது நீ வெளியே நின்றா, அதுதான் மாநில சுயாட்சி என்று சொல்வதற்கு இவருக்கு துப்பு வந்துச்சா? துப்பு இல்ல. ஏன்? அன்னைக்கு வாங்க பார்த்துட்டு போங்க, எங்க வீடு திறந்து விடுறாங்க. ஏன்? இது அவர்கள் இல்ல, வடவர்கள் வந்து எங்களை துன்புறுத்துகிறார்கள். இதை வேடிக்கை பார்க்கிற ஓமார் குடும்பமே வந்தவன் தான் வந்தேறினான். அப்ப ஓமார் குடும்பத்தை ஒழித்தால் வடவனை ஒழிக்க முடியும். அப்போ கருணாநிதி குடும்பத்தை ஒழிச்சா வடவனை ஒழிக்க முடியும். அப்ப தொடக்கம் எங்க இருக்கு? ஆட்சியாளர்கள் இருக்கு. அதை நாம் தமிழர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கற்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. கல்வியில் சுரண்டல் நடந்துச்சு. நீட் தேர்வின் மூலமாக நம்மளுடைய கல்விக்கான அந்த உரிமையை படிச்சாங்க. வேலை வாய்ப்புல சகோதரர் நம்ம நல்லா சொன்னது போல நம்மளுடைய வேலை வாய்ப்புல தமிழ்ல தேர்வு 25 அதே தேர்வுல தமிழ்நாட்டுக்காரன் 16 மார்க் வாங்கிட்டான். எப்படி? தமிழ்ல படிச்ச தமிழ்நாட்டுக்காரன் 16 மார்க்கு. தமிழ்ல தேர்வு வட இந்திய 25 அவனுக்கு அழைப்படுத்து பேசினா யா போனக்கும் எனக்கு தமிழ் நெகிங்கிறான். இது உண்மைங்க. 25 எடுத்த நம்ம அழைப்படுத்தி பேசிட்டாங்க. எப்போ 25 எடுத்த அப்படின்னு தமிழ்
நாடுகார போய் தமிழை நீங்க படிச்சு ஒரு ஆண்டுகளுக்கு எப்படி டிஎன்பிசி தேர்வுல தீர்மானம் போடுறோம். தமிழை நீங்க வந்து வேலைக்கு வந்த பிறகு ஒரு வருஷத்துக்குள்ளார தமிழை படிச்சு தேர்வு எழுதுனா போதும். எப்படி தேர்வு எழுதுவா? நாங்க 15 வருஷமா பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் தமிழை படிக்கிறோம். காட்டக்கோட்டை அரசு கலைக்கல்லூரியில பிஏ தமிழ் இளங்கலை தமிழ் படிக்கிற ஒரு பையன்கிட்ட விடுமுறை கடிதம் கேட்டிருக்கிறார் தமிழ்துறை பேராசிரியர். அவரு நேரடியாக என்கிட்ட சொன்ன தகவல் இது. காட்டக்கோட்டை அரசு பள்ளிக்கூடத்துல அரசு கலைக்கல்லூரியில பிஏ தமிழ் படிக்கிறான். அவன் கடிதத்தை பார்த்தா வாங்கி பார்த்தா ஐயாங்கிற இடத்துல நம்மளுங்க பாருங்க, ஐயாங்கிற இடத்துல ஜெயான்னு எழுதியிருக்கான். ஐயான தெரியுதா? ஐயா இப்படி போடுவோம், ஜெயான் அப்படி வளர்ச்சி ஜெயான்னு எழுதியிருக்கான். வேண்டுகிறோம் இடத்துல ஓங்குகிறோம் எழுதியிருக்கான். எப்படிடா? எப்படி எங்களுக்கே தமிழ் நட்டிட்டு போயிடுச்சு. இதை வந்தவனா தமிழை வளர்த்துருவாங்க. இந்த கல்வி உரிமையில, வேலைவாய்ப்பு உரிமையில, சரியா, வணிக உரிமையில, தொழில் உரிமையில, அனைத்து உரிமையும் இருக்கிறோம். இது எதவே புரியாம இந்த தேசியம் வாழ்கிறது. யோசித்து பாருங்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட் அந்த நிறுவனம், அவருடைய முதலாளி ஒரு வட இந்தியன். தமிழ்நாட்டில் அவன் சிமெண்ட் உற்பத்தியை செய்யறான், ஈடுபடுறான். அவருடைய சொத்து மதிப்பு, இன்றைக்கு சொத்து மதிப்பு 3 லட்சம் கோடி. வட இந்தியோட சொத்து மதிப்பை விட 3 லட்சம் கோடி. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை விட 2 லட்சம் கோடி. தமிழ்நாட்டின் பட்ஜெட்டை விட ஒரு வட இந்திய முதலாளி சொத்து மதிப்பு 1 லட்சம் கோடி அதிகமா இருக்கு. ஒரே ஒரு நிறுவனம் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் அது போல 10 நிறுவனம் இருக்கும். அப்ப மொத்த சொத்து மதிப்பு 6 லட்சம் கோடியை தாண்டுது. தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி. வட இந்திய முதலாளி சுமுகி கம்பெனி முதலாளியின் சொத்து மதிப்பு மட்டும் 6 லட்சம் கோடியை தாண்டுது. ஜிஎஸ்டி வரி யோசிச்சு பாருங்க. ஜிஎஸ்டி வரி மூலமா மட்டும், வரிச்சுரங்கள் மூலமா மட்டும் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியை தமிழ்நாடு அரசாங்கம் தருது. தானே புயல், எந்த புயல் வந்தாலும் ஐயா 5000 கோடி கொடுக்குறது கேட்டா 5 கோடி வச்சுக்கலாம், பிச்சை போடுறோம். அப்போ வரிச்சுரங்கள் நடக்குது. லட்சம் கோடியை கொட்டி கொடுக்கிறோம். கொட்டி கொடுத்த காசை திருப்பி கேட்டா என்ன சொல்றோம்? அதுங்க நீங்களா வளர்ந்த மாநிலங்க, ஏன்டா எனக்கு திருப்பி தர மாட்டேங்க? பாவம் பீகார்லாம் ஏழை மாநிலங்கிறான். சரி, பீகார் என்ன ஏழை மாநிலமா நான் கேட்டா, பீகார்ல எல்லாம் அறியாமையில் இருக்காங்க, ரொம்ப வறுமையில் இருக்காங்கிறான். சரி, எப்படியா அவனுக்கு ஏண்டா 75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் இன்னும் பீகார் ஏண்டா ஏழ்மையா இருக்கிறான்னு கேட்டா, வீட்டுக்கு 10 பிள்ளை பெற்றிருக்காங்க. இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வந்துருக்கான். பாராளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில எல்லா பாராளுமன்ற தொகுதியும் மறுசீரமைப்பு செய்யறாங்கிறான். அப்படின்னா என்ன உரிமை எப்படி பறிக்கிறான் பாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாட்டி அம்மாட்டி வந்து நான் ஒருவர் நமக்கு இருவர், அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து நான் ஒருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவான் வந்து என்னமா சொல்லுவான், நம்ம வீதிக்கு ஒருவர். இவன் பிள்ளை பெற்ற முடியாது, இவன் குடிக்கிற சாராயத்துக்கு இவன் பிள்ளை பெற்றுக்க மாட்டான். வீதிக்கு ஒரு பிள்ளை தான் நின்று தக்க முடியும், அது வேற விஷயம். இப்போ இப்படி சொல்லி சொல்லி இந்த திட்டத்தை அமல்படுத்தி மக்கள் தொகையை தமிழக குறைச்சிட்டான். இப்ப அது நேரடியாக சொல்றான், மக்கள் தொகையை பெருக்கிறதுனால் பாராளுமன்ற தொகுதிகள் இந்தியாவுக்கு வழங்கப்படும், உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகப்படுத்தப்படும், பீகாருக்கு அதிகப்படுத்தப்படுகிறான். ஏன்டா அவனுக்கு அதிகப்படுத்துற? அவன் 10 புள்ள பெற்றுட்டாங்க. இப்ப பாரு, 10 புள்ள பெற்றதுனால தொகுதியும் கிடைச்சிருச்சு, பாராளுமன்ற தொகுதியும் கிடைச்சிருச்சு. 10 புள்ள பெற்றதுனால நான் 1 லட்சம் கோடி சம்பாதிச்சு கொடுத்தா அந்த 1 லட்சம் கோடி பீகாருக்கு. ஏன்டா நீ 10 புள்ள பெற்றதுக்கு நான் தான் வெம்பாடு பட்டு கஷ்டப்பட்டு காசு தரணுமா? ஒரு நல்ல அரசுனா என்ன பண்ணிருக்கணும்? நீ உழைக்கிற, நீ கஷ்டப்படுற, நீ நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்திருக்க, நீ சரியா வாழ்ற. அதனால இந்த 1 லட்சம் கோடிக்கு பதிலா பீகார் காசு ஒரு 5 லட்சம் கோடி தரேன், 2 லட்சம் கோடி தரேன்னு கொடுக்கணும் இல்ல? ஏன்னா தப்பு செஞ்சு தாண்டா தண்டனை. புள்ள பத்து போட்டவனுக்கு தண்டனை கொடுக்காம எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? அப்போ இது என்ன? எல்லா திட்டத்தையும் நம் மீது போட்டு புதுங்கி வடக்கொள்ளையில, வணிக கொள்ளையில, வரி கொள்ளையில ஈடுபட்டு ஒரு தேசிய இனத்தை அழைக்கிறதுக்கான வேலை. சிங்கள நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக, தமிழில 4ஆம் கட்ட போர் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான்கு மக்களே சிங்களர்களை குடியேற்றுகிறார்கள். உலகத்தில் எந்த தேசத்திலும் இன எப்படி நடக்கும்? பெரும்பான்மை இன மக்கள் ஒரு தேசிய இனத்தை வளர்த்து பிடிச்சானா தன்னுடைய பெரும்பான்மை இன மக்களை அந்த தேசிய இனத்தின் நிலத்துக்குள் வளர்ப்பா. ஈழத்தில் அதான் நடந்தது. தாய்நிலத்தை எழுந்தோம். திரிபுராவிலே நண்பு மக்களே,
திரிபுராவுல இன்னைக்கு அவன் சொந்த தாய் நிலத்தை இருந்து நிற்கிறான். திரிபுரி மொழி பேசுகிற மக்கள் அந்த தாய் நிலத்துல 28% சுருங்கி போயிட்டான். பெரும்பான்மை இன மக்களா இருந்த திரிபுரா மக்கள், திரிபுரி மொழி பேசுகிற மக்கள் இன்னைக்கு சுருங்கிட்டான். ஏன் தெரியுங்களா? திரிபுராக்குள்ளார வங்காளிகளும் பீகாரிகளும் அசாமிகளும் உள்ள நுழைஞ்சிட்டான். உள்ள நுழைஞ்சி மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இன்னைக்கு இருக்கிற மாணிக் ஷாகா, அவர் பேர் மாணிக் ஷாகா முதலமைச்சருக்கு, அவர் யார் தெரியுமா? அவருடைய பூர்வீகம் என்ன தெரியுமா? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தை சார்ந்தவன் திரிபுராவின் முதலமைச்சராக மாறிட்டான். காரணம் என்ன? அந்த நிலத்தில் எவராவது திரிபுரா மக்கள் வெறுக்க பார்த்தான். என் அன்பு மக்களே, இன்னைக்கு அந்த நிலத்தின் முதலமைச்சர் அந்த நிலத்தை சார்ந்தவன் இல்ல. அப்படித்தான் ஓங்கோலில் இருந்து கருணாநிதி கக்கூசை பத்திரிட்டு திருத்தலை வந்த போது அதை நாம் வேலைக்க பார்த்தோம். இன்னைக்கு இந்த நாட்டை அப்போ என் நிலத்தை சாராதவன் இந்த நிலத்துல வாழத்துக்கு காரணம் நாம் அறியாமல் இருப்பது. இதை இப்படி விட்டா என்ன ஆகும்? எப்படியா விட்டா இப்ப வாக்காளர் திருத்த சட்டத்துல பீகாரிக்காரனுக்கு மட்டும் மொத்தமா 80 லட்சம் பேர் உள்ள நுழைஞ்சிட்டா. 80 லட்சம் பேர் உள்ள இருக்கா. பீகாரிக்காரனுக்கு மட்டும் 7 லட்சம் வாக்குகள் இருக்கு. இந்த 7 லட்சம் வாக்குகள் என்ன? வெட்டி சபையில் 7 சட்டமன்ற உறுப்பினருக்கு சமம். அதுவும் பாரு, இவனுக்கு இந்த திராவிட முன்னேற்ற திருட்டு பழையா இந்த நாட்டை காப்பாற்ற நம்படின்னு வச்சுக்க, அதை விட பேராபத்தம் இல்ல. ஈரோடு கிழக்கு தேர்தல்ல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இந்த இந்தி தெரியாது யாரு? இந்த புடுங்கி அவன் இந்த சில்லுவண்டு இந்த கோமாளி முதல் இருக்கிறாங்க. அவன் என்ன சொன்னா? ஹிந்தி தெரியாது போடா. இவன் அந்த பணியை போட்டதும் அப்படியே நாடு முழுக்க போச்சு. ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி தெரியாது போடா. டேய், ஹிந்தி தெரியாது போடா. சரி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல இந்திரா நகர் வீதியில ஹிந்திக்காரன் மட்டும் அதிகமா இருக்கிறான்னு ஓட்டு கேட்டு போகும்போது இந்த நாய்கள் ஹிந்தியில போஸ்ட் அடிச்சு நோட்டீஸ் அடிச்சுட்டு போனான். ஹிந்தியில போஸ்ட் அடிச்சுட்டு போனான். அப்போ இவர்கள் ஒருபோதும் இந்தியை அழிப்பார்கள், இந்திக்கு எதிராக அழிப்பார்கள் என்பது போய். ஏன்னா ஓட்டு சதவீதம் அதிகரிச்சு வச்சுக்க, காலையிலே போய் விழுந்துருவான். நம்ம சேகர் பாபு சவுகார்பேட்டையில போய் ஓட்டு கேட்கும் போது தெலுங்குல ஓட்டு கேட்டார், ஹிந்தியில ஓட்டு கேட்டார் சேகர் பாபு. சரியா? அப்போ ஏன் சவுகார்பேட்டையில போய் ஓட்டு கேட்கிறார்? சவுகார்பேட்டையில் இருக்கிற மக்களுக்கு பொதுக்கூட்டம் போட்டு சேகர் பாபு பேசுறார். என் அன்பு மக்களே, ஹிந்தியை தாய்மொழி கொண்ட மக்களே, உங்களை 50 வருஷமா இங்க வச்சு நாங்க தான் பத்திரமா பாத்துக்கிறோம். சரியா? நீங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கெஞ்சுறார். சரியா? இப்ப பாஜகவையும் காங்கிரஸையும் திமுக எதுக்கு கூட்டணி வச்சிருக்காங்க நினைக்கிற? சின்ன சூட்சமம். எந்த தொகுதிகளில் எல்லாம் வட இந்தியர்களின் வாக்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சத்தியம் சொல்கிறேன், நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அறிவிச்சிருந்த பெருமக்களே, நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஐயா திமுகவின் முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியை பிரித்துக் கொடுக்கும் போது கவனமாக பாருங்கள், உற்று நோக்குங்கள். எங்கு வட இந்தியர்கள் அதிகமாக வாக்கு இருக்கோ அங்க காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி வழங்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியின் போது தொகுதியை சீரமைக்கும் போது, தொகுதியை பிரிக்கும் போது பாஜக கட்சிக்கு கொடுக்கிற தொகுதியை ஆய்வு செய்யுங்கள். அங்கு வட இந்தியர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கும். இந்த சூட்சமம் புரிந்து கொண்டால் இந்த நிலத்துக்கான அரசியல் பிறந்துவிடும். அவன் பாஜக சும்மா கூட்டணி கூப்பிடல. ஏன்னா நம்ம தம்பிங்க இந்த பீகாரியுடைய வாக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருந்த சூழல்ல தமிழ் தேசிய ஊடகங்கள் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. திருப்பூர்ல பீகாரிங்க தெருவில் வரிசையா வந்துட்டே இருக்கான். இவன் போய் பையன் தம்பி கேட்கிறான், நீங்க ஒருவேளை உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கொடுத்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எவனுக்கிட்ட நீட்டினாலும் மைக்க வாங்கினது அவன் சொல்றான், மோடி மோடி மோடிங்க. யார் மோடி? அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் இந்த நாட்டுக்கு நல்லவனா கெட்டவனா? அதெல்லாம் யோசனை மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப இந்த சட்ட திருத்த மசோதா முழுக்க முழுக்க தெரியும் பாஜக பூந்துரும். பாஜக பூந்து பல வருஷம் ஆயிடுச்சுடா, இன்னமும் இந்த பூச்சாண்டி காமிக்கிறீங்க. பாஜக பூந்துருச்சு. எப்படி பூந்துச்சு? 80 லட்சம் வட இந்தியர்களை தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க போது பாஜக உள்ள பூந்துருச்சு. இப்ப என்ன? ரேஷன் கார்டு கொடுத்தா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. சரியா? அந்த ரேஷன் கார்டை வச்சு இப்ப ஓட்ட வாங்க போறா, ஓட்ட போட போறா. ஏற்கனவே ஓவர் குடும்பத்துல உதவாங்களோ, அது பேரிட்ட உதவாங்களோ. இதுவா என்ன? எங்க தாத்தங்காலத்துல கருணாநிதி உள்ள பூந்தா பேசுறதுக்கு எங்க தாத்தனுக்கு அறிவு பத்தல. இன்னைக்கு பீகாரி உள்ள நுழையும் போது பிரபாகரன் பிள்ளைகள் கலப்பம் நிற்கிறோம். சிரிப்பிக்கிட்டு வெளுப்போம். இந்த ஆட்சியாளர்கள் தயவு கூர்ந்து வாக்காளர் திருத்த சட்டத்துல
வட இந்தியர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது. இந்த கோரிக்கையை முதல்வரால் தீவிரமாக அமல்படுத்த வேண்டும். அடுத்து தமிழர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழர்கள் வட இந்தியர்களால் தாக்கப்படுகிறார். எங்க போனால் கொல்ல வழிபறி. யோசிச்சு பாருங்க, இன்ப சுற்றுலா வர மாதிரி வந்துட்டு இருக்கான். இந்த வட இந்தியன் போயிடுறதுக்கு எப்படி வரா? இன்ப சுற்றுலா வர டூர் வரும். எங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல டிக்கெட் போடுறோம். ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு நேரா சென்னையில வந்து இறங்குறோம். 10 இடத்துல சைன் செக், 10 இடத்துல அடிக்கிறான் சைனை. பெண்களுடைய கருத்து இருந்து சைனை பிச்சிட்டு அப்படி அடுத்த சைட்டை ஏறி போயிட்டான். எப்படி முன்னாடி எல்லாம் ஒரு வழக்கு, ஒரு கொலை நடந்தா காவல்துறை அதிகாரிகள் எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்? தமிழனுக்கு திருட தெரியாது, தமிழ்நாட்டுக்கு ஈஸியா. இப்ப காவல்துறை மறந்தது. எந்த கொலை